நீங்கள் வீட்டில் விளக்கேற்றும் இந்த தவறை செய்யாதீங்க. காலையில் நீங்கள் எந்திக்கும் போது முதல்ல உங்களுக்கு பின்வாசல் இருந்தாலோ அல்லது பின்வாசலில் ஜன்னல் இருந்தாலோ அதை திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் முன்வாசல் கதவை திறக்கணும். ஏன்னா வீட்டில் மூத்த தேவியான மூதேவி இருக்கிறதுனால அதை வெளியேற்றியதுக்கப்புறம் தான் முன்வாசலில் இருக்கிற சீதேவியை வரவேற்கிறதா ஐதீகம். அதனால தான் காலையில் நீங்கள் பின்னாடி ஜன்னலோ கதவோ இருந்தோ அதை திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முன்னாடி கதவை திறந்து வைக்கணும். காலையில் நீங்கள் வாசல் தெளிக்கும் போது கதவை திறந்த உடனே உங்கள் வீட்டு வாசல் படிக்கட்டில் தான் முதல்ல தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் தான் வாசல் தெளிக்க ஆரம்பிக்கணும். ஈவினிங் விளக்கேற்றும் போது பின்னாடி கதவு ஜன்னல் எது இருந்தாலும் அதை சாத்திட்டு அதுக்கப்புறம் முன்வாசல் கதவை நீங்கள் திறந்து வைக்கணும். அதுக்கப்புறம் தான் முதல்ல வாசலில் இருக்கிற லைட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹாலில் இருக்கிற லைட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை ரூம் லைட்டை போடணும். நீங்கள் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமியை வரவேற்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் முதல்ல வாசலில் வரவேற்றுட்டு லைட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜை ரூமில் இருக்கிற லைட்டை போடுறது நல்லது. ஒரு சில பேர் வீட்டு பூஜை ரூமில் லைட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வாசலில் இருக்கிற லைட்டை போய் போடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. முதல்ல நீங்கள் 6 மணி ஆயிடுச்சு அப்படின்னாலே வாசல் லைட்டை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஹால் பூஜை ரூம் மற்ற ரூமில் இருக்கிற லைட்டெல்லாம் போடணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் விளக்கேற்றும் போது அந்த 6 to 7 தான் மகாலட்சுமி வர்றதா ஐதீகம். அந்த நேரம் கதவை ஃபுல்லாக நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா கதவையும் திறந்து வைக்கணும். அதாவது வாசல் கதவு திறந்து வைக்கணும். அந்த 6 to 7 கதவை மூடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த 6 to 7 நீங்கள் வீட்டில் விளக்கேற்றும் போது வீட்டில் இருக்கிற எல்லா ரூம் லைட்டையும் போட்டு வைக்கணும். ஏன்னா எதிர்மறை சக்திகள் நீங்கள் லைட் ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்க எதிர்மறை சக்திகள் விளக்கேற்றும் போது அந்த இடத்துல போய் புகுந்துக்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றும் போது தயவுசெய்து எல்லா லைட்டையும் போட்டுட்டு எல்லா ரூம் லைட்டையும் போட்டுட்டு நீங்கள் வீட்டில் விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது. இப்படி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விளக்கேற்றிய பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு கரெக்டாக பட்டுச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.